இந்த சேனலில் பைபிளில் இருக்கிற பொய்கள், முரண்பாடுகள், பிழைகள் எல்லாம் பற்றி நான் பேசும்பொழுது அந்த வீடியோக்களை பார்க்குற பல பேர் நான் எந்த பின்னணியிலிருந்து பேசுகிறேன், எப்படி பைபிளில் இவ்வளவு பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தெரியாமல் கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. நான் 20 வருடங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருக்கேன். வெறும் கிறிஸ்தவனாக மட்டுமல்ல, ஒரு போதகராகவும் இருந்திருக்கேன். அதிலும் குறிப்பாக தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் 7 வருடங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்தியிருக்கேன். அந்த சேனலுக்கு 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 1.5 வருடங்களுக்கு முன்னால் நான் செய்து கொண்டிருந்த அந்த ஊழியத்தை நிறுத்திவிட்டு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிற காரணத்தையும் விளக்கி அந்த சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதாவது பைபிளில் பல பொய்களும் முரண்பாடுகளும் பிழைகளும் இருப்பதை நான் கண்டுபிடித்ததால் இந்த பைபிளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மதம் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, இதனால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் அறிவிச்சிருந்தேன். அதற்கு பிறகு பல மாதங்கள் கழித்து தான் இந்த சேனலை தொடங்கி இந்த சேனலில் பல பேர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன், பைபிளில் பிழைகள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் பிழைகள், முரண்பாடுகள் இருக்குது, பொய்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி என்ன பொய்கள், என்ன பிழைகள், முரண்பாடுகள் பைபிளில் இருக்குதுங்கிறதையும் சுட்டி காட்டுங்கன்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க. ஆக இந்த சேனலில் நான் பைபிளை குறித்தும் கிறிஸ்தவத்தை குறித்தும் வெளியிடுகின்ற எல்லா வீடியோக்களுக்கும் பின்னணி இதுதான். சரி, கடைசியாக நான் அந்த பழைய சேனலில் கிறிஸ்தவத்தை விட்டு விலகுறேன், அதுக்கு இதுதான் காரணம், பைபிளில் தவறுகள் இருக்குது அப்படின்னு வீடியோ வெளியிட்டேன் இல்லையா? அந்த வீடியோ தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பல மாதங்களாக கிறிஸ்தவ சமூக வலைதளங்களில் என்னை பற்றி கிறிஸ்தவர்கள் விவாதம் பண்ணுறதும் விமர்சனம் பண்ணுறதும் என்னை குறித்து தீர்ப்பு கொடுக்கறதுமா இருந்துச்சு. பல தமிழ் போதகர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனலில் நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு போனேன் அப்படின்னு அவங்க சில காரணங்களை சொல்லிடலாம் வீடியோவில். மற்ற இடங்களில் என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுனது மட்டுமல்லாமல் அந்த வீடியோவுக்கு கீழே பல பேர் இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். பலர் நான் இஸ்லாமிய கைக்கூலியாக இருந்திருக்கிறேன் இத்தனை வருடங்கள், அதை மறைத்து கிறிஸ்தவ ஊழியனை போல வேடம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் நான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆள், பிஜேபிக்காரங்க என்கிட்ட பணம் கொடுத்து தான் இத்தனை வருடமாக என்னை ஒரு கிறிஸ்தவ போதகனை போல நடிக்க வச்சுருக்காங்க, இப்போ அவர் முழுமையாக கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை பின்பற்றி வந்த கிறிஸ்தவர்களை வெளியில் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இது தவிர வேறு பல கிறிஸ்தவர்கள் எனக்கு சாபம் கொடுத்துருந்தாங்க, நான் சாகணும், நான் நாசமாக போகணும் அப்படின்னு. ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாருங்கள், எனக்கு கேன்சர் நான் அவதிப்பட்டு சாகணும் அப்படின்னு. இன்னொருத்தர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு எழுதியிருக்கார். வேறு சில பேர் எனக்கு பயங்கரமான தண்டனைகள்லாம் கிடைக்க போது, நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது இவ்வளவு விமர்சனங்கள் என்னை பற்றி பண்ணியிருக்காங்க இல்லையா? நான் முஸ்லீம்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இத்தனை நாளும் கிறிஸ்தவ போதகனை போல வேடம் போட்டிருக்கிறேன், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டாக இருந்து கிறிஸ்தவங்களை ஏமாற்றிருக்கேன், பணம் வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்புறம் எனக்கு சாபம் கொடுக்குறாங்களே, எனக்கு கேன்சர் வரணும், ஹார்ட் அட்டாக் வரணும், நான் நாசமாக போகணும், நரகத்துக்கு போகணும் அப்படின்லாம். இதையெல்லாம் பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. என்னடா கிறிஸ்தவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல. ஏன்னா 20 வருடங்களாக நான் கிறிஸ்தவனாக இருந்தப்போ கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதுக்காக கிறிஸ்தவங்க எல்லாருமே மோசம்னு நான் சொல்லலை. கிறிஸ்தவர்களிலே நல்லவர்களும் உண்டு. மற்ற எல்லா மதங்களையும் நல்லவர்கள் இருப்பது போல் கிறிஸ்தவர்களிலும் சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக அடிப்படையாக கிறிஸ்தவர்கள் என்றாலே பிறர் நாசமாக போகணும், அதாவது அவங்க மதத்தை விட்டு யாராவது வெளியில் போயிட்டாங்கன்னா குறிப்பாக நாசமாக போகணும்னு சொல்லி சபிக்கிறவங்க தான். நானாவது பரவாயில்ல, நான் கிறிஸ்தவத்தை விட்டே வெளியில் போயிட்டேன், அதனால் எனக்கு சாபம் கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்திலேயே ஒரு சபையை விட்டுட்டு ஒருத்தர் வேற ஒரு சபைக்கு போனார்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு கிறிஸ்தவ சபைக்கு, அவங்களுக்கு இதே மாதிரி சாபம் கொடுப்பாங்க இவங்க. அதுலேயும் அந்த பழைய சபையில் இருக்கிற பாஸ்டர் சாட்சி சொல்லுவார், நம்முடைய சபையை விட்டு போன குடும்பத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கர்த்தரை விட்டு அவர்கள் விலகி போனதால் அவர்களுக்கு இப்படி துன்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க, ஒரு சபையை விட்டு வேற ஒரு சபைக்கு தான் போயிருப்பாங்க, ஆனால் அவங்கள கர்த்தரை விட்டு விலகி போயிட்டதா இவர் சொல்லுவார். அப்புறம் ஒரு சபைக்குள்ளே இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அவர் கர்த்தருக்கு விரோதமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குணத்தை தான் இவங்க வாசிக்கிற பைபிள் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இவங்க இதை வேற எங்கும் கற்றுக்கிட்டு வரல, பைபிளை வாசிக்கிறதுனால வர்ற குணம் இது. இப்போ இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பைபிளில் இயேசு கிறிஸ்து எதிரிகளை நேசிக்கல சொல்லியிருக்கார், யாருக்கு சாபம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா பைபிளை வாசிக்கிறவங்க இப்படிலாம் சபிப்பாங்க, நல்லவங்களாக தானே இருக்கணும், இரக்கமுள்ளவங்களாக தானே இருக்கணும், அன்புள்ளவங்களாக தானே இருக்கணும்னு கேட்பீங்க. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் சொன்னதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, அது எல்லாம் புதிய ஏற்பாட்டில். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தராக இருக்கிறார். அங்கே அவர் எதிரிகளை நேசிக்க சொல்லலை, எதிரிகளை கொல்ல சொல்கிறார்.
லேவியர்களுடைய ஊருக்குள்ளே போய் குடும்பம் குடும்பமாக கொலை பண்ண சொல்கிறார், பெண்களையும் குழந்தைகளையும் சேர்த்து. அப்படிப்பட்டவர் தான் பைபிளின் கடவுள். அந்த கடவுளை வேற இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது இந்த கடவுள் வந்து யூதர்களுடைய கடவுள், இந்த யூதர்களின் தேவனை வேறு இனத்தவருக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் தான் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக பிறந்தார். அவர் வந்து எதிரிகளை நேசிக்க சொல்லியிருக்கார், எல்லாரையும் அரவணைக்க சொல்லியிருக்கார். அப்படிலாம் ஒரு கற்பனையான கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு? அடுத்த இனத்தை சேர்ந்தவங்ககிட்ட போய்கிட்டு எங்களுடைய கர்த்தரை ஏற்றுக்குங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய கர்த்தர் எங்களையெல்லாம் கொல்லலை சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, நீங்கள் வந்து எங்ககிட்ட அந்த கர்த்தரை ஏற்றுக்க சொல்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால் இப்போது அந்த கேரக்டரை மாற்றி காமிச்சிருக்காங்க புதிய ஏற்பாட்டை எழுதின ஆசிரியர்கள். அவர் வந்து எல்லாரையும் ஏற்றுக்குவார், எதிரிகளை மன்னிக்க சொல்லியிருக்காரு, நல்லவர் அவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே பைபிளில் இருக்கிற கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எதிரிகளை கொல்ல சொல்கின்றவர், எதிரிகளுக்கு சாபம் கொடுக்க சொல்கின்றவர். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் தாவீதுன்னு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா வந்து கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லி பைபிளே சொல்லுது. கடவுளே சொல்கிறார், தாவீது வந்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. அப்படின்னா அந்த தாவீது எந்த அளவு கடவுளை பற்றி தெரிந்த ஒரு மனிதனாக இருக்கணும். அந்த தாவீது வந்து கடவுளை பற்றி நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கார். அந்த சங்கீதமெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது பைபிளில். இந்த தாவீது ஜெபம் பண்ணுறார். எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? அதை நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். தான் நேசிக்கிற அந்த கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணுறார். தன்னுடைய எதிரிகள் குடும்பம் அழியணும்னு, எதிரிகள் சாகணும், எதிரியின் மனைவி விதவையாகணும், எதிரியின் பிள்ளைகள் அனாதைகளாகி ரோட்டில் பிச்சை எடுக்கணும். இப்படியெல்லாம் தாவீது ஜெபிக்கிறார். அவங்க குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்னு. எதிரிகளை நேசிக்க சொல்கிறாருன்னு பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த இயேசுவை பார்த்து தாவீது ஜெபிக்கிறார். தன்னுடைய எதிரினுடைய குடும்பம் அழியணும், எதிரியின் மனைவி விதவையாகணும், எதிரினுடைய பிள்ளைகள் ரோட்டில் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு குணம் தான் பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு வரும். அதனால் கிறிஸ்தவர்கள் என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இவன் இஸ்லாமிய கைக்கூலி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட்டு, இவனுக்கு கேன்சர் வரணும், ஹார்ட் அட்டாக் வரணும், இவன் நாசமாக போகணும், நரகத்துக்கு போகணும் அப்படின்னு. இது எல்லாமே பைபிளின் கடவுள் கற்றுக் கொடுக்குற கேரக்டர். இன்னொன்று பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலையும் மனிதனாக காட்டப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்து எதிரிகளை நேசிக்க சொல்கிறார். கடவுளாக காட்டப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வந்து எதிரிகளை நரகத்துக்கு அனுப்புகிறவர். தன்னை ஏற்றுக்காதவங்களெல்லாம் அவர் நரகத்தில் போட்டு கொடுமைப்படுத்த போகிறாருன்னு பைபிளில் அவரே சொல்கிறார். அப்போது புதிய ஏற்பாட்டிலும் கூட மனிதனாக வருகின்ற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இரக்கமுடையவராக கருணையுடையவராக இருக்கிறாரே தவிர, புதிய ஏற்பாட்டிலும் கடவுளாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது போலவே கொடூரமான ஒருவர். அதனால் கிறிஸ்தவர்கள் என்னை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது எனக்கு சாபம் கொடுப்பதோ எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டால் ஆச்சரியப்படாதீங்க. இது கிறிஸ்தவர்களுடைய தவறு அல்ல. கிறிஸ்தவர்கள் தாங்கள் வணங்குகின்ற கடவுளின் குணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க, அவ்வளவுதான்.